அதை போல எங்களுடைய இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வாரம் எங்களை வாழ வைப்பது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வார்த்தை வசனம் எங்களுக்கு மிகவும் முக்கியமா இருக்குது வாழ்க்கையில. கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு பெருமதியை கொடுக்க வேண்டும். பெருமதியை கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியம் கிரியை செய்யப்படும். அந்த இடத்துல சிஸ்டர் இருக்கிறாங்க. அவர் என்னாலும் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அந்த முடியும் வரை அந்த இடத்துலதான் இருப்பாங்க. அவங்களும் குறிப்புகளை எடுப்பாங்க. அது மிகவும் முக்கியம். அது முடியும் வரை எழும்ப கூடாது. கர்த்தருடைய வசனம் மிகவும் முக்கியமா இருக்கு. இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தது கர்த்தருடைய வசனத்தின் கூட. எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் பெற்றுக் கொடுப்பது கர்த்தருடைய வசனத்தின் கூட. நான் இந்த நாளை பார்க்க போகிறோம் எங்களுடைய குடும்பத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள போகிறோம் என்பதை. அவசான காலே நாங்கள் கடைசி காலத்திலே இருக்கிறோம். அவசான காலே கடைசி காலத்திலே இந்த நாட்களிலே குடும்பத்துக்காக யுத்தம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நாங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் செய்ய வேண்டும். நாங்கள் நெகேமியா புத்தகத்திலே பார்க்க போகிறோம். நான் மிகவும் விரும்புகிற ஒரு சரிதை தான் நெகேமியா. තරුණ කණ්ඩායමට නැත්නම් ඒ තරුණයන්ට මම දාලා තියෙන නම තමයි නෙහෙමියා. මාර්ගය නෙහෙමියා ටීම්ස් குரூப். ஆனபடியினால் தான் எங்களுடைய வாலிப குழுவுக்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயர் நெஹேமியா என்பதாக. ඒ වගේම අපේ දරුවන් කොරියාවට යනකොට එයාට අපි ඉගෙනුවා நெஹேமியா කෙනෙක් කරලා තමයි යවන්න ඕනේ. நாங்கள் அந்த கொரிய தேசத்துக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி அவர்களுக்கு நெஹேமியாவை மாற்றுவித்து தான் அவர்களை அந்த தேசத்துக்குள்ளாக அனுப்புகிறோம். අපේ ලොකු පුතා මාස 3ක් එයා ඉගෙන ගත්තා பைபிளை பிடிபந்தவ ඒ වගේම நெஹேமியா පුහුණුවක් ඔහු ලැබුවා මාස 3ක්. எங்களுடைய மூத்த மகன் அந்த நெஹேமியா குறித்ததான 3 மாதம் அந்த பாடத்திட்டங்களை படித்திருக்கிறார். එයා විවාහ වෙලා ඉන්නවදුව එයා මාස 3ක් ඒ පුහුණුව ලැබුවා. அவருடைய திருமணம் முடித்திருக்கிறதான அந்த மகளும் கூட அந்த 3 மாதம் அந்த பயிற்சிக்குள்ளாய் போயிருக்கிறார். මාස 3ක් ඒ පුහුණුව. என்னுடைய மகளும் 3 மாதம் அந்த பயிற்சிக்குள்ளாய் போயிருக்கிறார். එයා ලංකාවෙන් නම් කොරියාවට යනකොට නිකන් මේ ජොබ් එකක් හොයාගෙන යනවා නෙමෙයි நெஹேமியா කෙනෙක් அவர்கள் இங்கிருந்து அந்த தேசத்துக்குள்ளாய் போகுவது ஒரு தொழிலை தேடி அல்ல, நெஹேமியாவாக நெஹேமியாவாக போனால் தான் தன்னுடைய தேசத்தை குறித்து தன்னுடைய ஜனங்களை குறித்து தான் ஒரு பாரம். கர்த்தருக்கு தேவையா இருக்குது நெஹேமியா. நெஹேமியா කොහොමද යුද්ධ කරේ? නehemiya කොහොමද පවුල ගොඩනැගුවේ? අපි අද අපේ පවුල වෙනුවෙන් යුද්ධ කරන්නේ කොහොමද කියලා අපි ඉගෙන ගන්න යනවා. කරුණු පහ. நாங்கள் 5 காரியங்களை பார்க்க போகிறோம். நெஹேமியா எவ்வாறு யுத்தம் செய்தான், அந்த மதிலை கட்டினான் என்பதை போல் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எவ்வாறு கட்டி எழுப்பினோம் என்ற 5 காரியங்களை பார்க்க போகிறோம். පවුල වෙනුවෙන් යුද්ධ කරන සෙනගක්. நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக யுத்தம் செய்கிற ஜனங்களா இருக்க வேண்டும். ஆமென். අපි පවුල වෙනුවෙන් යුද්ධ කරනවා. எங்களுடைய குடும்பத்துக்காக யுத்தம் செய்வோம். අපේ දරුවෝ පවුල අපේ පවුල අපි எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எல்லா வேலைகளையும் காவலோடு நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். நெஹேமியா புத்தகத்திலே 13 அதிகாரங்கள் இருக்கிறது. 14 முறை இருக்கும் ஜெபங்களை குறித்ததாக. நெஹேமியா எவ்வாறு ஜெபித்தான் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு கையினாலே அந்த மதிலை கட்டுகிறான், மற்ற கரத்தினாலே யுத்தம் செய்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் இந்த நெஹேமியா. நெஹேமியா செனக துக்கிதினකොට තමන්ගේම செனக දුක්ඛිදිනකොට நெஹேமியா தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படும் பொழுது நெஹேமியா தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு நெஹேமியாவாக மாற வேண்டும். ஆமென். ආමේන්. හොඳයි අපි පෙරලා ගමු நெஹேமியா පොතේ. நெஹேமியா புத்தகத்திலே 4 පරිච්ඡේදයේ 4 அதிகாரம் 13 සහ 14 13 14 வசனங்கள். நெஹேமியா 4 13 සහ 14. நெஹேமியா 4 அதிகாரம் 13 14 வசனங்கள்.
ඒ නිසා මම පවුලට පිටිපස්සෙන් පහත් වූ එලිමහන් ඉඩම්වල සෙනග තමුන්ගේ පවුල්වල ප්‍රකාරයට කඩුත් එල්ලත් දුනුත් ඇතුව සිටුවෙමි. බලන්න දැන් නෙහෙමියා යුද්ධ කරන පිණිස තමන්ගේ පවුල ආරක්ෂා කරන්න යුද්ධ කරන පිණිස නෙහෙමියා කණ්ඩායම් සූදානම් කරනවා. பாருங்கள், இந்த இடத்துல நெகேமியா தன்னுடைய குடும்பத்தை ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக யுத்தம் செய்யும்படியாக குழுக்களை ஆயத்தப்படுத்துகிறார். ඊට පස්සේ කියනවා බලන්න මම බලා නැගිට උත්තමයන්ටත් මුලාදෑනටත් ඉතුරු මිනිසුන්ටත් කතා කරලා ඔවුන් ගැන බය නොවෙලා මහත් භයංකාරව සිටින ස්වාමීන් වහන්සේ සිහි කරමින් නුඹලාගේ සහෝදරයන්ද පුත්‍රයන්ද දුවරුන්ද භාර්යාවන්ද ගෙවල් දොර සටන් කරපල්ලායයි කියවෙමි. නෙහෙමියා කියනවා බය වෙන්න එපා, විරුද්ධකාරයන් දිහා බලලා යක්ෂයා දිහා බලලා සතුරා දිහා බලලා බය වෙන්න එපා. ඔබ ඔබේ දරුවන් වෙනුවෙන් ඔබේ පවුල වෙනුවෙන් ඔබ යුද්ධ කරන්න කියලා නෙහෙමියා සෙනගව ධෛර්යමත් කරනවා. நெகேமியா ஜனங்களை பார்த்து தைரியப்படுத்த சொல்லுகிறார். நீங்கள் எதிராளிகளை பார்த்து பிசாசை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அந்த அவைகளோடு யுத்தம் செய்ய நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று தைரியப்படுத்துகிறார். ඒක හරි වැදගත් පවුල වෙනුවෙන් යුද්ධ කරන එක. இது மிகவும் முக்கியமாக இருக்கிறது, குடும்பத்துக்காக யுத்தம் செய்வது. දැන් අද තියෙන මේ සමාජය අපි බැලුවම අපි අවසාන කාලේ ඉන්න නිසා ළමයි තෝරන දේවල් ළමයි කරනවා. இது நாங்கள் கடைசி காலத்துல இருக்கிற நிமித்தமா எங்களோட சமூகத்தை பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையானவைகளை செய்து සමහර கொண்டிருக்கிறார்கள். වෙලාවට දරුවෝ තුල මේ ලව් කියන එක ඇතුල් වෙනවා පවුල විනාශ වෙනවා. இந்த பிள்ளைகளுக்குள்ளாக இந்த காதல் என்கிற ஒரு விடயம் குடும்பத்தை நாசமாக்கி ඒ ලව් கொண்டிருக்கிறது. එක ඇවිල්ලා ළමයි හරහා පවුල විනාශ වෙනවා. அந்த காதல் இந்த பிள்ளைகளுக்குள்ளாய் குடும்பமே நாசமாகி போகிறது. මොකද කරන්න ඕනේ? அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? යුද්ධ කරන්න ඕනේ. நாங்கள் அதற்காக போராட வேண்டும். යුද්ධ කරන්න ඕනේ. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் போராட வேண்டும். අපි යුද්ධ කරන්න ඕනේ. எங்களுடைய குடும்பத்துக்காக போராட வேண்டும். යුද්ධ කරන්නේ අපි දන්නවා ලංකාව තුළ LGBTQ+ කියලා. අපි දන්නවා සමලිංගිකයන් ගොඩක් ඉන්න රටක් වෙලා තියෙනවා අපේ රට. எங்களுடைய தேசத்திலே LGBTQ என்கிறதான அந்த ஓரின சேர்க்கையாக இருக்கிறதான ஒரு குழு கூட அமைந்திருக்கிறது. මම ඒ ගැන පොතක් ලියලා තියෙනවා. நான் அதை குறித்ததான ஒரு புஸ்தகம் நான் சஞ்சிகை எழுதி இருக்கிறேன். සමලිංගිකයන් පිළිබඳව. ஓரின சேர்க்கையை பற்றினவர்களா. ඒ තරන්නේ මේ සමලිංගිකත්වය දෙවියන් වහන්සේගේ වචනයට විරුද්ධයි කියලා පොතක් ලියලා තියෙනවා. அதே மாதிரி தான் ஓரின சேர்க்கை தேவனுடைய வாசனத்துக்கு விரோதம் என்கிறதான ஒரு சஞ்சிகை எழுதி இருக்கிறேன். නමුත් මේක හරි කියන අය ඉන්නවා. ஆனாலும் இது சரி என்கிறவர்கள் இருக்கிறார்கள். පිරිමි විවාහ වෙනවා, ගෑනු විවාහ වෙනවා. අපි කාටද ළමයා තාත්තා කියන්නේ කාටද? ஆண்களை திருமணம் முடிக்கிறார்கள், பெண்களை முடிக்கிறார்கள். யாருக்கு அம்மா அப்பா என்று சொல்லுவது? මොකද යාළුවා ළමයි හදන්න බෑ කවදා. காரணம் அவர்களுக்கு ஒரு நாள் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது. අරන් තමයි හදන්න ඕනේ. அவர்கள் ஒரு வளர்ப்பு பிள்ளையை பெற்றுத்தான் வளர்க்க வேண்டும். එතකොට මේ ළමයි අරන් හැදුවට පස්සේ ඒ ළමයා අම්මා කියන්නේ කාටද තාත්තා කියන්නේ කාටද? තාත්තට අම්මා කියනවා, අම්මට තාත්තා කියනවා. මොකද්ද කියන්නේ කියලා ළමයා අන්දමන්ද වෙනවා. அந்த பிள்ளை குழம்பி போய்விடும். யாருக்கு நான் அம்மா அப்பா என்று நான் சொல்லுவது என்று அந்த பிள்ளை குழம்பி ඒ இருக்கும். නිසා ඒක සමහර වෙලාවට හරි කියන අය ඉන්නවා. සමලිංගිකත්වය හරි. එයාගේ කැමැත්ත, එයාගේ අයිති නෙවෙයි. යාලා වෙනුවෙන් අපි කතා කරන්න ඕනේ කියලා කියන අය ඉන්නවා, කතා කරන අය ඉන්නවා. නමුත් ඒක බයිබලයේ අනුව වැරදි දෙයට වැරදි කියන්න පුළුවන්. කමක් අපිට තියෙන්න ඕනේ. அவர்கள் சரி, அவர்களுடைய உரிமை என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் வேதத்தின்படி இது தவறு என்று பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். දැන් LGBTQ+1 කියලා එකක් තියෙනවා. දැන් ආයෙත් තව එකක් පටන් ගන්නවා. LGBTQ+1 என்று ஒன்று இருக்கு, புதிதாக ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள். බලමු අපි දෙමළෙනුත් ඉස්සරහට පොත හදන්න යාඥාවෙන් ගෙන්න අපි ඒ පොත මුද්‍රණය කළාම සභාවකටම දෙන්න මම බලාපොරොත්තු වෙනවා. அந்த புஸ்தகத்தை நாங்கள் அச்சிட்டு அதை நாங்கள் எல்லா சபைகளுக்கும் கொடுக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். தமிழ் மொழியிலும் நாங்கள் அதை ප්‍රතිපත්තියක් තියෙනවා කුඹදල සභාවේ පුස්තකාලේ ඔයාලට ගන්න පුළුවන් ලියලා ගෙදර ගෙනහිල්ලා බලලා අනිවාර්යයෙන්ම කියවන්න ඕනේ. ගෙදර ගිහිල්ලා නිකන් පැත්තක දාන්න නෙමෙයි, කියවලා ගෙනල්ලා දෙන්න. මොකද මම පොත් වලට ආසයි. காரணம் 3 புத்தகங்கள் இங்க எங்களுடைய புத்தக சாலையில இருக்கிற, நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் வாசிக்க வேண்டும். ஆனபடினால் அதை நீங்கள் கொண்டு போகலாம். එතකොට අපි සමලිංගිකයන්ට උදව් කරනවාද? நாங்கள் ஓரின சேர்க்கையா இருக்கிறவருக்கு உதவி செய்வோமா? ඒකට අපි උදව් කරලා කතා කරනවාද? அவர்களுக்கு உதவி செய்து பேசுவோமா? අපි උදව් කරලා කතා කරන්නේ. හැබැයි ඒ අයව අපි ද්වේෂ කරන්නේ නැහැ. අපි ඒ අයට ආදරේ, ඒ අයට දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි කියලා දෙනවා. කියලා දිලා ඒ අයව ඒගේ මනස වෙනස් කරන ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තුලින්. ආමේන්. நாங்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்குறதல்ல, அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கூறி அவர்களை மனம் திரும்புதலுக்கு கொண்டு வர நாங்கள் செயல்படுறோம். සමලිංගිකයන්ට අපි එකඟ වෙන්නේ නැහැ. හැබැයි සමලිංගිකයන්ව අපි ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ. සමලිංගිකයන්ටත් ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය අපි කියලා දීලා දෙවියන් වහන්සේ තුල වුණ හරි ගස්සන්න අපි උපරිම ධෛර්යයක් යෙදෙනවා. ඒකයි මේ පොත්පත් අපි හදලා තියෙන්නේ. நாங்கள் அவர்களோடு இணங்கி போவதல்ல, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து அவர்களுடைய அந்த தவறான காரியங்களை விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இந்த புஸ்தகங்கள்
வசனங்களை கூட நாங்கள் எழுதியிருக்கிறோம். කියලා ඉන්නවා. அது சரி என்று சொல்கிறவர் இருக்கிறாங்க, அது தவறாக. අපි මේක අපේ පවුල් තුල આવත් කොහොමද? இது எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாய் வந்தா எப்படி இருக்கும்? අපේ පුතා තව පුතෙක්ව කසාද බඳිනවා. என்னுடைய மகன் இன்னொரு மகனை கல்யாணம் முடித்தான். පිරිමි කසාද බඳිනවා. මේ වුණොත් කොහොමද? මොකද වෙන්නේ? අවසාන කාලේ වෙනකොට මේක වෙනවා. අපි මොකද කරන්නේ? අපේ පවුල වෙන්නේ අපි යුද්ධ කරන්න ඕනේ. கடைசி நாட்களில் இவ்வாறாக நடக்கும். ஆனபடினால் எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் போராட வேண்டும். ඒ විතරක් නෙමෙයි තවත් අය ඉන්නවා. අරයාගේ භාර්යාවට මෙයා කැමති, මෙයාගේ භාර්යාවට එයා කැමති. එහෙමත් යන ඒවා තියෙනවා. இன்னும் மனைவி இருக்கிறாங்க, அவரோட மனைவி இவருக்கு விருப்பம், இவரோட மனைவிக்கு அவர் விருப்பம், இப்படியே இருக்கிறாங்க. මේ පොතේ ඒකත් මම ලියලා තියෙනවා. මොකද වැරදි ලිංගික සම්බන්ධතාවයන් තුලින් ඇතිවෙනා වූ විනාශයන්. அதை குறித்து நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். தவறான பாலியல் தொடர்பின் கூடாக வருகிறதான விளைவுகளை ඒක குறித்து. සමහර අයට ඒක කමක් නැහැ කියලා හිතෙනවා. சிலருக்கு அது பரவாயில்லை என்று நினைக்கலாம். ඒක කැමැත්තනේ. ஐயோ அவருடைய விருப்பம் தானே, இந்த ටිකේ පොඩ්ඩක් සතුටින් හිටපො. இருக்கிற கொஞ்ச காலம் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். නම් වැරද්ද තමයි. தவறு என்று சொன்னா தவறுதான். වැරද්දට අපි කතා කරනවා. தவறை குறித்து நாங்கள் தெளிவாக මේ பேசுகிறோம். දේවල් වලින් අපේ පවුල ආරක්ෂා කරන්න අපි මොකද කරන්නේ? நாங்கள் இவ்வாறான காரியங்கள் குடும்பத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? පවුල වෙනුවෙන් අපි යුද්ධ කරන්න ඕනේ. எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். කෙනෙක් ඔබේ නෝනගෙන් නම කියලා යාඥා කරනවා. உங்களுடைய மனைவியின் பெயரை சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? ඔබ කී දෙනෙක් අතුසන්නට ඔබ කී දෙනෙක් ඔබේ ස්වාමි පුරුෂයාගෙන් නම කියලා යාඥා කරනවා. எத்தனை பேர் உங்களுடைய கணவனுடைய பெயர் சொல்லி நீங்கள் ඔබ ஜெபிக்கிறீங்க? කී දෙනෙක් ඔබේ ළමයින්ගේ නම් කියලා ඔබ යාඥා කරනවා. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? அது மிகவும் මම முக்கியம். මගේ ළමයින්ගේ නම් කී කියා දෙහිඳ ප්‍රකාශ කරනවා. நான் என்னுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி சொல்லி விசுவாசத்தினர் கேட்டேன். නෝනගේ නම කී කිය මම යාඥා කරනවා. நான் என்னுடைய மனைவியுடைய பெயரை சொல்லி சொல்லி நான் මගේ ஜெபிப்பேன். ළමයි තුන්දෙනාගේ නම් මෙන් වශයෙන් මම කියලා උන්ට ආශිර්වාද කළා යාඥා කරනවා. என்னுடைய பிள்ளைகளை 3 பேருடைய பெயரை வேறாக சொல்லி நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். යුද්ධ කරන්න ඕනේ. காரணம் என்ன? நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். කොහොමද යුද්ධ කරන්නේ? எப்படி யுத்தம் செய்வது? පළවෙනිම දේ තමයි முதலாவது ඥාවෙන් යුද්ධ කරන කෙනෙක් වෙන්න ඕනේ. முதலாவது காரியம் தான் ஜெபத்திலே நாங்கள் போராட வேண்டும். අපේ ஆமென். පවුල වෙනුවෙන් අපේ යාඥා කරන කෙනෙක් වෙන්න. எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க පවුල வேண்டும். වෙනුවෙන් දන ගන්න. குடும்பத்துக்காக முழங்கால் දරුවා படிடுவேன். වෙනුවෙන් දන ගන්න. பிள்ளைகளுக்காக முழங்கால் භාර්යාව படிடுவேன். ස්වාමිපුරුෂය වෙනුවෙන් දන ගන්න. கணவன் மனைவிக்காக முழங்கால் படிடுவேன். භාර්යාව වෙනුවෙන් දන ගන්න. கணவன் மனைவிக்காக කියලා முழங்கால் යාඥා කරන්න. பெயர் சொல்லி මොකද ஜெபிக்க අපි ඉන්නේ අවසාන කාලේ. இருக்கிற நான் கடைசி நாட்களிலே නැත්නම් එයාගේ මාත්‍ය මෙයාට දෙනවා මෙයාට මේ වගේ දේවල් දකින්න පුළුවන් කාලයක අපි ඉන්නේ. නැත්නම් දකින්න ගොඩාක් ලැබෙන අවස්ථාවක තමයි අපි ජීවත් වෙන කාලේ. இல்லாட்டி இவருடைய மனைவி அவர் இடத்துக்கு போ, அவருடைய மனைவி இவர் கொண்டு போற இப்படியாப்பட்ட காரியங்களை அநேகம் காண்கிற நாட்களிலே இருக்கிறோம். ඉතින් අපි ඉන්නේ අවසාන කාලේ පාපේ කමක් නැහැ කියලා ඉන්න බෑ. අපි ඒකට විරුද්ධව අපි ආඥා කරනවා. ஆனபடியே நாங்கள் இருக்கிறது கடைசி நாட்களிலே இந்த பாவங்கள் பரவாயில்லைன்னு இருக்க கூடாது. நம்ம එක අම්ම කෙනෙක් මට කිව්වා කිතුණු අම්ම කෙනෙක්. ஒரு அம்மா, கிறிஸ்தவ அம்மா எனக்கு இவ்வாறு சொன்னார். පුතා ඊයේ බියර් එකක් දීලා ආවා පාස්ටර්. மகன் நேத்து ஒரு பியர் குடிச்சிட்டு வந்தார் එයා பாஸ்டர். හැමදාම බොන්නේ නැහැ පාස්ටර් බියර් එකක් නෙබීලා. அவர் පාටි එකට ගියාම ඉතින් බියර් එකක් බොන්න එපයි පාස්ටර්. அவர் என்னாலும் குடிக்க மாட்டார் பாஸ்டர். இந்த பாட்டிக்கு போனா கொஞ்சம் குடிக்கணும் தானே பாஸ்டர். අපි අපේ ළමයින්ට වැරද්ද හැටියට කියලා දෙන්න ඕනේ. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறு என்பதை உணர்த்த வேண்டும். இது தவறு என்று சொன்னால் அது தவறு என்று சொல்ல வேண்டும். වැරදි தவறாய் இருக்கிறது. නෑ ඒක හරි කියලා අපි සාධාරණීය කරන්න යන්න ඕන නෑ. இல்ல அவைகள் சரி என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாய் பேசக்கூடாது. අපි ඒකට කතා කරන්න ඕනේ. ඒ වෙනුවෙන් අපි සටන් කරන්න ඕනේ. අපි අපේ දරුවෝ වෙනුවෙන් අපේ පවුල වෙනුවෙන් ජන ගහලා යාඥා කරන කෙනෙක් වෙන්න ඕනේ. நாங்கள் அதற்காக போராட வேண்டும். எங்களுடைய குடும்பத்துக்காக வரான காரியங்களுக்காக முழங்கால் படியிட வேண்டும். නෝනට විරුද්ධව මහත්තයට විරුද්ධව නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ පාමුලෙන් නම් ඕන් වෙනුවෙන් නම් කියලා යාඥා කරන්න දෙවියන් වහන්සේ තුල කරන සටන එක තමයි. கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாக அல்ல, அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போராட வேண்டும். නෙහෙමියා පොත අපි බැලුවොත් එහෙම පළවෙනි පරිච්ඡේදයේ පටන් ගන්නෙම යාඥාවෙන් ඒ වගේම නෙහෙමියා 13 වෙනි පරිච්ඡේදයෙන් අවසන් වෙන 13 වෙනි පරිච්ඡේද 31 වෙනි පදේ ඉවර වෙන්නේ යාඥාවෙන්. இங்க பாருங்கள், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எவ்வாறு ஆரம்பிக்கிறது ஜெபத்திலே, அதே மாதிரி 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முடிவடைகிறது ஜெபத்தின் கூடாகவே. යාඥාවෙන් ජයගත්තු මිනිසෙක් තමයි නෙහෙමියා. ஜெபத்தினால் வெற்றி பெற்ற ஒரு மனிதன் தான் நெகேமியா. යාඥාවෙන් ආරක්ෂා කරන්න බැරි කිසි දෙයක් නැහැ. ஜெபத்தினால் பாதுகாக்க முடியாத ஒரு காரியம் இல்லை. ඔබේ දරුවන් යම් වැරදි මාර්ගය යනවා. உங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதையிலே போகிறார்களா? දැන් කෑ ගහලා බැනලා වැඩක් නැහැ. இப்ப சத்தம் விட்டு அவர்களை ஏசி பிரயோஜனம் இல்லை. දන්නවද සමහර අය ඉන්නවා පොඩි කාලේ පොඩි ළමයිට උගන්වනවා අම්මට ඌරුවා කියලා. சில நாட்களிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், அம்மாவுக்கு கழுதை என்று சொல்லும்படியாக වීඩියෝ කරනවා. வீடியோ பண்ணுவார்கள். ඌරුවා කියන්නේ. அம்மாவுக்கு கழுதை என்று சொல்ல, ළමයා අම්මට ඌරුවා. அம்மாவை பார்த்து பிள்ளை சொல்லும் கழுதை.
ඊට පස්සේ අවුරුදු 18ක් විතර ගියාට පස්සේ බූරුවා කියලා අම්මට කතා කරා අම්මට තාත්තට කේන්ති යනවා. அதுக்கு பின்ன 18 வயசுக்கு பின்பதாக சொன்னா அம்மா பார்த்து கழுதைன்னு சொன்னா அப்பாவுக்கு கோபம் வரும். ඇයි පුරුදු කරේ තාත්තා පොඩි කාලේ. யாரு பழக்க வைத்தது அப்பா? அந்த கழுதைன்னு சொல்ல. අපි උගන්වන්න ඕන ළමයින්ට හොඳ නරක මේ හැම දෙයක්ම අපි උගන්වන්න. මම බලන්න යනවා ගෙහිමියාගේ මේ ආඥාත් මේකෙදි අපි මොනවද ළමයින්ට උගන්වන්න ඕන කියලා කරුණු පහක් අපි බලන්න යනවා. පළවෙනිම දේ තමයි අපේ පවුල අපි ආරක්ෂා කරගන්න පිණිස පළවෙනිම දේ අපි ආඥා කරන්න ඕනේ. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை பழக்க வைக்க வேண்டும். நெகேமியாவோட இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் தான் நாங்கள் இந்த குடும்பத்துக்காக போராட வேண்டும். මම දන්නවා අපිත් එක්ක ඉන්නවා මෙතන එක පුතේ. இந்த இடத்துல இருக்கிற மகன் எங்களோடு පොඩි කාලේ යාට කුණුහරුපයක් කිව්වහම තල්ලි දෙනවා. சின்ன வயசுலயே அவருக்கு தூசணம் சொன்னா அவருக்கு காசு கொடுப்பாங்க. ඔව්. ඉතින් පාව ඊට පස්සේ දැන් එයාලා එහෙම නැහැ. දැන් එයාලා දැන් අහසේ තුළ හොඳ දරුවෙක් දැනුත් ඉන්නවා. දැනුත් අපිත් එක්ක ඉන්නවා. இந்த இடத்துல கூட எங்களோட இருக்கிறாங்க. இப்ப கூட කවුද කියලා පස්සේ පැත්තක දෙකලා කියලා වගේ ගන්න එපා. பின்பதாக இந்த ஓரமாய் கூட்டி கொண்டு போய் யாருக்கும் கேட்க வேண்டாம். ඉතින් අපි අපේ දරුවන් අපි කොට ගන්න ඕනේ. எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். හොඳයි. ඒ වගේම අපි නෙහෙමියා පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 4වෙනි පදේ. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். නෙහෙමියාගේ හදවත මොන වගේද කියලා බලන්න. நெகேமியாவோட இருதயம் உள்ளம் எவ்வாறு இருந்தது? කෙනෙක් ඇවිල්ලා නෙහෙමියාගේ නෑදෑය කෙනෙක් ඇවිල්ලා කියනවා නෙහෙමියාගේ ගම ගැන නෙහෙමියාගේ නෑදෑයෝ ගැන යෙරුසලමේ පවුරු ගැන පණිවිඩය ඇවිල්ලා කිව්වහම නෙහෙමියා ඒකට දක්වන ප්‍රතිචාරය කොහොමද කියලා. பாருங்கள், நெகேமியாவோட உறவினர் வந்து அவருடைய ஊரை குறித்து அவருடைய ஜனங்களை குறித்து அந்த மதிலை குறித்து அவருக்கு சொல்லும் பொழுது அவர் கொடுக்கிறதான அந்த பிரதி அவரோட பிரதி செயல் எப்படியா இருக்கிறது? ඒ කියන්නේ වාතාවරණය හොඳට නැති වෙලාවේ නෙහෙමියා ගත්ත තීරණය මොකක්ද? பாருங்கள், அந்த சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத நேரத்திலே நெகேமியா எடுத்த தீர்மானம் என்ன? දැන් දරුවෝ දෙවියන් වහන්සේගේ වචනයට පටහැනි දේවල් කරනවා නම් ඒ වෙලාවට අපි ගන්න ඕන තීරණය මොනවාද? பிள்ளைகள் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்ன? භාර්යාව හෝ ස්වාමි පුරුෂයා දෙවියන් වහන්සේගේ වචනයට පටහැනි දේවල් කරනවා, පවුලක් ඇතුළේ පටහැනි දේවල් කරනවා නම් අපි ඒ වෙලාවට ගන්න ඕන තීරණ මොකක්ද කියලා නෙහෙමියාගෙන් අපිට ඉගෙන ගන්න පුළුවන්. மனைவியோ கணவனோ தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யும் பொழுது நெகேமியா கூட நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் என்ன செய்ய வேண்டும். දැන් පවුල කඩාගෙන නැතිලා කියලා කියද්දී නෙහෙමියාගේ ප්‍රතිචාරය කොහොමද? அந்த மதில் இடிந்து விழுந்திருக்கிறது என்பது அறிவிக்கும் பொழுது நெகேமியாவோட செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது? මම ඒ වචන ඇසූ කල හිඳගෙන අඬා කීප දවසක් වැළපී निराहारව සිට ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ ඉදිරියෙහි මෙසේ යාඥා කරමි. මම යාඥා කරා. පළවෙනිම දේ තමයි අපි යාඥා කරන්න ඕනේ. முதலாவது காரியம் தான் நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். අපි මොකද කරන්නේ? நாங்கள் என்ன செய்கிறோம்? මේක වැරදි වැඩ කරනවා නම් பிள்ளைகள் ஏதாவது தவறு ඒව செய்யணும். දානවා. நாங்கள் பத்திரிகையில போட்ட மாதிரி இருக்கோம். අපි ළමයා වෙනුවෙන් නම කී යාඥා. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய பேர் சொல்லி ஜெபிக்க வேண்டும். අපි අදහන දෙවියන් වහන්සේ අපට උත්තර දෙන දෙවියන් වහන්සේ. காரணம் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். අපට උත්තර දෙන දෙවියන් වහන්සේ අපිට ඉන්නවා වගේ වෙන කිසි ජාතියකට නෑ පුතේ. எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறது போல் வேற யாருக்கும் இல்லை. 14 වෙනි පදේ බලන්න. 14வது වෙන්න 5 වෙනි පදේ. 5வது වසරේ අහෝ ස්වර්ගයේ දේව ස්වාමීන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරමින් ඔබගේ ආඥා ආරක්ෂා කරන්න ගිවිසුමත් කරුණාවත් පවත්වන්නා වූ මහත් වූ භයංකාර වූ දෙවියන් වහන්සේ. අපේ දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා දැන් මේ වෙලාවේ ඔහු විරුද්ධකාරයන්ගේ භයංකාරකම නෙමෙයි දැක්කේ දෙවියන් වහන්සේගේ භයංකාරකම. දෙවියන් වහන්සේ කොච්චර විශාලයිද කියලා දැක්ක ආඥාව තුලින්. அவர் இந்த இடத்திலே அவர் எதிராளிகளுடைய பயங்கரத்தை குறித்து அல்ல பார்க்கிற கர்த்தருடைய பயங்கரத்தை குறித்து නෙහෙමියා මෙතන පටන් ගන්නෙම යාඥාවෙන්. ඒ වගේම නෙහෙමියා මේ පරිච්ඡේදය 13 වෙනි පරිච්ඡේදය 31 චුට්ටක් අපි බලමු. இந்த இடத்துல ஜெபத்தினாலே ஆரம்பிக்கிறார். நாங்கள் 13ஆம் அதிகாரம் 31வது වසනத்தை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். පූජකයන්ගේ ලෙවිවරුන්ගේ කටයුතු නියම කාලවලට දර පඳුරුද ප්‍රථම පළද ගැන නියම කෙලෙමි. මාගේ දෙවියන් වහන්සේ යහපත පිණිස මා සීකල මැනව. මේ අවසන් කරන්නේ යාඥාව. அவர் இதை முடிக்கிறார் எவ்வாறாக ஜெபத்தின் கூடாகவே. අපි දකිනවා නෙහෙමියා කොහොමද යුද්ධ කරේ? நாங்கள் பார்க்கிறோம் நெகேமியா எவ்வாறு யுத்தம் செய்கிறார்? යාඥාව. ஜெபத்தின் கூட අපේ පවුල අපි ආවර්ණය කරන්නේ කොහොමද? நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் எவ்வாறு மூடி வைக்கிறோம்? පළවෙනිම දේ තමයි අපේ පවුල වෙනුවෙන් අපි යුද්ධ කරන කෙනෙක් වෙන්න. நாங்கள் முதலாவதாக எங்களுடைய குடும்பத்துக்காய் போராடுகிறவராய் இருக்க வேண்டும். යුද්ධ කරන්නේ කොහොමද? நாங்கள் எவ்வாறு போராடுகிறோம்? යාඥාව තුලින් යුද්ධ කරන කෙනෙක් වෙන්න. ஜெபத்தின் கூடாக போராடுவார்கள். නම් කී යාඥා කරනවා. பிள்ளைகளுடைய பேர் சொல்லி ஜெபிக்க வேண்டும். අවසාන වතාවට දරුවගේ නම කියලා කවද යාඥා කරන්නේ? கடைசியாக நீங்கள் உங்களுடைய பிள்ளையோட பேர் சொல்லி எப்ப ஜெபித்தீர்கள்?
ධන ගන්න යාත්‍රා කරන්න. முழங்கால் படியிட்டு சொல்லி අනාගත වාක්‍ය කියන්නේ. தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க. අපේ දරුවෝ 3 දෙනා ගැන මම අනාගත වාක්‍ය කියනවා. நான் என்னுடைய பிள்ளைகள் 3 பேருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவேன். කියන්නේ சொல்லுங்க. වැය වෙන්න ඕනේ. அதற்காக நாங்கள் எங்களை செலவழிக்க வேண்டும். කැපවීමක් නැතුව அர்ப்பணிப்பு இல்லாத, දෙලයක් නැතුව அது கிரயம் இல்லாமல் ප්‍රතිඵලයක් නැහැ. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லை. අපි දැන් සභාව ඕන්න පුළුවන් වුණොත් යනවා නැත්නම් යන්නේ නැහැ. நாங்கள் ஆலயத்துக்கு ஐயோ நேரம் இருந்தா போவோம், இல்லாட்டி போக மாட்டோம். සභාවට යන එකත් අපේ ජීවිතේ පුරුද්දක් ඇති කරගන්න. சபைக்கு செல்வதும் எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமாய் ඒක හරි வைத்துக்கொள்ளலாம். අමාරුයි. அது மிகவும் கஷ்டம். ඒකට ලොකු කැපවීමක් அது மிக பெரிதான ஒரு அர்ப்பணிப்பு ඔබ வேண்டும். විශ්වාස කරන ඔබ මේ කැපවීමට ප්‍රතිඵල තියෙනවා. ඔබ අදහන දෙවියන් වහන්සේ කැපවීමට වැයවීමට උන්වහන්සේ උත්තර දෙන දෙවියන් වහන්සේ. நீங்கள் நம்புங்க, உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு பிரதிபலன் இருக்கிறது. உங்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்காக கர்த்தர் பிரதிபலன் கொடுப்பார். වෙනුවෙන් අඬලා යාඥා කරනවා එකක් අදුළු බින්දුවක්වත් නිෂ්ඵල වෙන්න දෙන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஒரு கண்ணீர் துளி கூட அது சும்மா திரும்பாது. වහන්සේ පරිවර්තනය කරනවා ජීවිතය. கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி வைப்பார். ආමේන්. ஆமென். ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරනවා. கர்த்தரை நம்புங்க. ඒ නිසා හැම වෙලාවකම යාඥා කරන කෙනෙක් වෙන්න පවුල වෙන්න. ஆனபடினால் எந்நேரமும் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்களா இருங்க. ආමේන්. දරුවෝ වෙනුවෙන් යාඥා කරන්න. பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. ඒකේ යාඥා කරන්න. பேர் சொல்லி சொல்லி ஜெபியுங்க. දැන දැන යාඥා කරන්න එපා. ஏசி குற்றம் சாட்டி சாட்டி ஜெபிக்க வேண்டாம். අපි ඒක තමයි කරන්නේ. நாங்கள் அதை தான் ඒක செய்வோம். වෙනස් වෙන්නේ නැහැ. அதே நாள் மாற போகிறது இல்லை. හිතුවක්කාර වෙනවා. இன்னும் அவர்கள் හිතුවක්කාර වෙනවා. මුරට්ටකම් පටවමාර්ග වෙනවා. ඒ නිසා අපි අපේ දරුවන්ට වෙනුවෙන් යාඥා කරමු නම්. நாங்கள் அவர்களுக்கு பேர் சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். හොඳයි. දෙවෙනි එක අපි බලන්න යනවා. இரண்டாவது காரியம் நாங்கள் අපි பார்ப்போம். අපේ පවුල වෙනුවෙන් යුද්ධ කරන්නේ කොහොමද? පළවෙනි එක ඇවිල්ලා යාඥාව තුලින්. முதலாவது எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபத்தினால் போராடுவோம். දෙවියන් වහන්සේගේ පාමුල අඬන්න, ස්වාමීන් වහන්සේට යාඥා කරන්න, ස්වාමීන් වහන්සේ වෙනස් කරයි සියල්ල. முழங்கால் படியிடுங்க, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிங்கள். கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றி ආර්ථික வைப்பார். ප්‍රශ්න නැවති යුද්ධයක ඉන්නවද ඔබේ පවුල? பொருளாதார போராட்டம் என்கிற இதிலே இருக்கிறீர்கள் அவங்களுடைய குடும்பம். நாங்கள் அதற்காக என்ன செய்யலாம்? යාඥා කරන්න. ஜெபிக்க வேண்டும். ආමේන්. ஆமென். ඉක්මනටම ස්වාමීන් වහන්සේ එන්න ස්වාමීන් නායකත්වය අපි ඔතෝගෙන යන්න නෙමෙයි. යන්න කලින් දීලා ඉවර කරලා යන්න ඕනේ. சீக்கிரமாய் நீங்க வாருங்கள் ஆண்டவரை, கடன் கொடுத்தவர்கள் எல்லாரும் உயர்த்துக் கொள்ளுங்கள் என்று இல்லை, நாங்கள் பெற்றுக்கொண்ட கடனை கட்டி தீர்க்க வேண்டும். දෙවෙනි කාරණා අපි බලන්න යනවා. இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்கிறோம். නehemiya දෙවෙනි පරිච්ඡේදය යමු. நெகேமியா 2ஆம் அதிகாரத்துக்கு දෙවෙනි நாங்கள் පරිච්ඡේදය 17 වෙනි පදය. 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். නehemiya 2:17. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். එකල මම ඔවුන්ට කතා කොට අපට තිබෙන මේ විපත්තිය එනම් යෙරුසලම පාළුව තිබෙන හැටිද ඒකේ දොරටු ගින්නෙන් දාලා තිබෙන හැටිද නුඹලාට පෙනේ. ඉතින් තවත් අපට නින්දා නොපෙමිණෙන පිණිස යෙරුසලමේ පවුරු ගොඩනගන්නෙමු කියා මාගේ දෙවියන් වහන්සේගේ යහපත් හස්තය මා කෙරේ තිබෙන බවද රජු මට කී වචන ගැනද ඔවුන්ට දැන්වීමි. ඔව්හුද අපි නැකිට ගොඩනගන්නෙමු කීවේය. මෙසේ ඔව්හු ඒ යහපත් වැඩේ සදා තමුන්ගේ අත් ශ්‍රවි කරගත්තෝය. දෙවෙනි එක තමයි අපේ පවුල වෙනුවෙන් අපි ඇදහිල්ලේ වචන කතා කරන අය වෙන්න ඕනේ. இரண்டாவது எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் விசுவாசத்தின் வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். තාත්තේ මට සර්ට් එකක් ඕනේ තාත්තේ. அப்பா எனக்கு ஒரு மேல சட்டை வேணும். அப்பா මොන සර්ට්ද මං මේ උඹට මං දැන් ගියා නත්තට තහදුන්නේ. என்ன சேர்த்து உனக்கு இந்த நக்கலுக்கு நான் வாங்கி கொடுத்தேனே, එහෙම කියන්න ඕනේ. அப்படி சொல்லக்கூடாது. ඇදහිල්ලෙන් අපි කතා කරනවා. விசுவாசத்தினாலே நாங்கள் பேச வேண்டும். දරුවව ඇදහිල්ලෙන් පුහුණු කරන්න ඕනේ. அந்த பிள்ளையை நாங்கள் விசுவாசத்திலே பழக்க வேண்டும். ஆமென். ඒක හරි වැදගත්. அது மிகவும் முக்கியம். සමහර දෙමව්පියෝ ඉන්නවා අපි විඳපු දුක දරුවන්ට දෙන්න හොඳ නැහැ. ඒ නිසා දරුවන්ට හොඳට කන්න බොන්න අදින්න දෙන්න ඕනේ කියලා දෙනවා. හැබැයි අමතක කරන එක දෙයක් තමයි ඇදහිල්ල දෙන්න අමතක කරන. ඇදහිල්ල තමයි අපි දෙන්න ඕනේ. சில பெற்றோர்கள் நாங்கள் கஷ்டத்திலே துக்கத்திலே வாழ்ந்தோம் என்று சொல்லி அந்த கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு எல்லா நல்ல காரியங்களை கொடுப்பார்கள். ஆனா மறந்து விடுகிற காரியம் தான் விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பது. හැමදාම ඇදහිල්ල බලාපොරොත්තුව දරුවන්ට කවන්න. එන්නාலும் හැමදාම අපේ සභාවේ ඇදහිල්ල මගේ දරුවෝ සභාවේ යන්නේ මොනවද කරන්නේ? හැමදාම ඇදහිල්ලේ බලාපොරොත්තුවයි කවනවා එකක්. என்னாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் ஊட்டி விடுங்கள். எங்களுடைய சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு பிள்ளைகளுக்கு அவ்வாறு தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ඒක හරි වැදගත්. அது மிகவும் முக்கியம். දරුවන්ට බෑ කියන වචන කතා කරන්නේ ඔයාලට බෑ. බලන්න අර අල්ලපු ගෙදර එක්කෙනා කොහොමද හොඳට ඉගෙන ගන්නවා, හොඳට ලකුණු ගත්තා. ඔයාලට මොකොත් බෑ.
ஆனப்படியே என்னாலும் தோல்வியான வசனங்கள் பேச வேண்டாம். மற்ற அந்த எதிர் வீட்டு பிள்ளை நல்லா படித்திருக்கிறான் உன்னால முடியாது என்று பேச வேண்டாம். ஒரு கிறிஸ்தவ மகனுக்கு ஒரு தகப்பன் இவ்வாறு சொன்னார், பார் எதிர் வீட்டில் இருக்கிற தங்கை இவ்வளவு நல்லா படிக்கிறாங்க, ஆனா உன்னால படிக்க முடியாது. அப்பா என்னால சொல்றேன், நான் என்னால தங்கச்சியை நான் பாக்குறேன்னா என்னால இப்ப படிக்க முடியாது. விசுவாசத்தின் வசனங்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு. எங்களால் அப்படி முடியாது முடியாது என்று அப்படி பேசக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்காக வீட்டுக்கு முன்பதாக வீட்டுக்குள் எப்படி கொடுப்பேன் அப்படி அல்ல, நாங்கள் இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்துல சொல்ல வேண்டும், புதிய வீட்டுக்கு நாங்கள் போக வேண்டும். केवल बुलिया जीवन में अकेले क्या होता है अम्मते ना क्या आमेन अपने अलग क्या लड़े आना अपने मक्के लगे वाले लड़े आना समय ना अभी ही बच्चों ने भी कहा करने पूरे दिन होने के लिए समय ना नहीं लेने अम्मा गेट कोंडे அது எங்க வீட்டுக்குள்ளே கட்ட முடியாது அப்படி இல்ல இல்ல ஆமென் என்று சொல்லி விசுவாசத்திலே அறிக்கையிடுறேன். केवल बुलिया केवल பாரா இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே கூட கட்டப்படுது விசுவாசத்திலே எந்நேரமும் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் மூட்டிவிடு. நீங்கள் எப்படி இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஒரு நாளும் வாளாக விட மாட்டார், கர்த்தர் உங்களை தலையாக மாற்றுவார். நாங்கள் இப்பொழுது கர்த்தர் எங்களுக்காக வீடு கொடுப்பார், கர்த்தர் எங்களை போஷிப்பார். எவ்வாறாக பெற்றோர்கள் என்னாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் ஊட்டுவிக்க வேண்டும் என்னாலும் அதற்கு எதிரான வசனங்களை பேசக்கூடாது. பிள்ளைகள் படிக்காவிட்டால் பிள்ளைகளை ஒதுக்க வேண்டாம், பிள்ளைகளை கைவிட வேண்டாம். நாங்கள் பிள்ளைகளோடு நின்று கொள்ள வேண்டும். இல்ல நான் சொல்லுவேன், முயற்சி செய்க, நான் நோடு இருப்பேன், நீ சோர்ந்து போகாதே, அதைரியப்பட்டு போகாதே. அடி முட்டால் நீ மாடு ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு அவர்களுடைய திறமை ஏதாவது இருக்கும். எங்களுக்கு போட்டி இல்லை. අපේ දරුවා තරගයකට අපි සූදානම් කරලා අරයට වඩා මෙහා එහෙම නෙමෙයි. දෙවියන් වහන්සේ තුල අපිට ගෝල් එකක් තියෙනවා කියලා ළමයාට අපි බලාපොරොත්තු වෙලා හැදෙන්න කවවන්න පුළුවන් වෙනවා. நாங்கள் ஒரு போட்டியா மற்றவரோட போட்டியிடுவதற்கல்ல, கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிற, அதற்காக நாங்கள் விசுவாசத்திலே பழக்குவிக்க வேண்டும். අරයට අපේ පුතාගේ ලකුණු කියන්න, මෙයාට අපේ පුතාගේ ලකුණු කියන්න ඕන නිසා ළමයින්ව වද දෙන්න එපා. ළමයින්ව ධෛර්යවත් කරන්න. ඇදහිල්ල සහ බලාපොරොත්තු දීලා උණු ගොඩනගන්න. அவருக்கு என்னுடைய பிள்ளைகளை சொல்ல, இவருக்கு சொல்ல, அதுக்காக நீங்க பிள்ளைகளை கட்டாயப்படுத்த வேண்டாம். விசுவாசத்திலே அவர்களை நீங்கள் பழக்குவீங்க. දරුවෙකුට මේ පොළවේ තියලා යන්න පුළුවන් ලොකුම වස්තුව තමයි ඇදහිල්ල. ஒரு தகப்பன் இந்த உலகத்திலே தனது பிள்ளைக்கு வைத்து போட முடியும் பெரிதான பொக்கிஷம் விசுவாசம். அவர்களுக்கு பணம் கொடுத்து வீடு வாசல்களுக்கு செல்வங்களை இவைகளை அவருக்கு விசுவாசத்துக்காக ஒரு நாள் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம். இந்த உலகத்தில் ஏதாவது விட்டு போக வேண்டும் என்று நினைப்பீர்கள் சொன்ன விசுவாசத்தை எதிர்பார்ப்பை ஊட்டு விட்டு போடுங்க. அது அவருக்கு ஒரு நாள் பிரயோஜனம். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டுவித்தார். விசுவாசத்திலே அவரை ஆசீர்வதித்து ஜெபித்தார். ஒரே ஒரு மகன் தான். අම්මගේ සොහන විතරයි සොහනයට අයිති ඉඩම විතරයි තිබුණේ. ආබ්‍රහම්ගේ භාර්යාවගේ සාරාගේ ඉඩම විතරයි තිබුණේ. சாராளுடைய ආශිර්වාද
ආශිර්වාද කරනවා. கல்லறைக்கு அந்த சொந்தமான இடம் மாத்திரம் தான் இருந்து வேறொன்றும் கொடுக்கல. ஆனால் விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு அவருக்கு ஆசீர்வதித்து விட்டார். ஆமென். දරුවන්ට ඇදහිල්ල පොවන්න. பிள்ளைகளுக்கு ඇදහිල්ලම කතා කරන්න. விசுவாசத்தை நீங்கள் ஊட்டுவிடுங்கள். සබ්බේන දෙවියන් වහන්සේ கர்த்தரங்களை போஷிப்பவர் ආබ්‍රහම් ඊසාක්ට ආශිර්වාද කරා. ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ඊසාක්ට ළමයි දෙන්නයි හිටියේ. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் මේ இருந்தார். ළමයි දෙන්නට ඊසාක් ආශිර්වාද කරා. அந்த 2 பிள்ளைகளுக்கு ஈசாக்கு මොනවද කියලා ආශිර්වාද කරේ? எதை கொடுத்து මොනවද කියලා නෙමෙයි මුව මස් ගේන්න කියලා මේ එල්ලෙක්ක මරලා ගෙනාවට පස්සේ ඒක කාලා ආශිර්වාද කරා. மானரைத்தி கொண்டு வர சொல்லிவிட்டு அந்த ஆட்டரைத்தியை கொடுத்து விட்டு அதை சாப்பிட்டு விட்டு ஆசீர்வதித்தார். දුන්නේ යාකෝබ්ට. என்ன யாக்கோபு මොකද දුන්නේ නැහැ. யாக்கோபு ආශිර්වාද කරනවා කියන්නේ මොනවද දෙනවද? ஆசீர்வதிப்பு என்று கொடுக்கிறதா? இல்லை. ආශිර්වාද කරනවා කියන්නේ ඇදහිල්ලේ වාක්‍ය ප්‍රකාශ කරනවා. ஆசீர்வதிக்கிற என்று சொல்லி விசுவாசத்தினால் ඇදහිල්ලේ වාක්‍ය ප්‍රකාශ කරනවා යාකෝබ්ට ආශිර්වාද කරා. விசுவாசத்தின் அறிக்கையை கொடுத்து யாக்கோபை අපේ ஆசீர்வதித்தார். තිබුණ චරයක්ේ දෙන්නෙක්ු විතරයි கையில இருந்ததுக்கு ஒரு தடியும் குழாவில் ஒரு සමාජ ස්වාමීන් වහන්සේ වචනයට அந்த தடி ஒப்பா இருக்கிறது கர்த்தருடைய வசனத்துக்கு. මොනවද ඒක නෙමෙයි වැදගත් ඇදහිල්ල පොවන්න ඇදහිල්ල අපේ අවශ්‍යතාවයන් සපේන. என்ன இருக்கிறது இல்லை என்கிறதல்ல, முக்கியமா இருக்கிற விசுவாசத்தை ஊட்டு விடுங்கள். அது அவரை வளர ආශිර්වාදය හරි වැදගත්. ஆசீர்வாதம் மிக මේ முக்கியம். වචන කතා කරන එක හරි වැදගත්. விசுவாசத்தின் வசனங்கள் பேசுவது மிகவும் முக்கியம் குடும்பத்திலே. ආබ්‍රහම් ඇදහිල්ල වචන කතා කරා. ஆபிரகாம் விசுவாசத்தினால் பேசுகிறார். ඇදහිල්ලෙන් ආශිර්වාද කරා. விசுவாசத்தினாலே ஆசீர்வதி. ඊශාක් යාකෝබ්ට ඇදහිල්ලෙන් ආශිර්වාද. ஈசாக் விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்த යාකෝබ් யாக்கோபு මැරෙන්න යන වෙලාවේ දරුවෝ 12 දිනකටම ආශිර්වාද කරා. ඇදහිල්ලේ වචන ප්‍රකාශ කරා. மரண படுக்கையிலே இருக்கிற நேரத்திலே 12 பிள்ளைகளை விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். ආබ්‍රහාමුයි ඊශාකුයි කානන් වල හිටියේ. ஆபிரகாம் மீசா கானான் தேசத்திலே இருந்தார். හැබැයි යාකෝබ් ආශිර්වාද කරනකොට යාකෝබ් හිටියේ කොහෙද? මිස්රේ වාලකෙට ඉන්න ගමන්ම ඔහු දරුවෝ 12 දෙනාට யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது எகிப்திலே அடிமைகளாக இருக்கிற நேரத்திலே 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். සෙනග அந்த இடத்துல அதிகமா ஜனங்கள் இருந்தாங்க. 12 දෙනා තුලින් අපි බැලුවොත් එහෙම ඒ කට්ටියගේ ජාතිය 70ක් විතර තමයි හිටියේ මිස්රේ. වහල්ලුන් හැටියට ඉන්නකොට ඇදහිල්ලෙන් ආශිර්වාද කරා. எகிப்திலே 70 பேர் போல் தான் இருந்தார்கள். அந்த 12 பேர்களின் கூடாக ஆனாலும் அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆசீர்வதிக்கிறதை காண்கிறோம். අපි ඇදහිල්ලෙන් ස්වාමීන් වහන්සේගේ පොරොන්දු ප්‍රකාශ කරනවා. ஆனபடியினால் விசுவாசத்தின் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கிறோம். ඒ අයට ආශිර්වාදයක් වුණා. அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது. ஆமென். පළවෙනිම දේ තමයි පවුල වෙනුවෙන් ඔබ යුද්ධ කරනවා නම් පළවෙනිම දේ තමයි ඔබ ආඥාවෙන් යුද්ධ කරන්නේ. முதலாவது காரியம் நீங்கள் குடும்பத்துக்காக போராட வேண்டும் ஜெபத்தின் கூடாக. දෙවෙනි කාරණාව තමයි இரண்டாவது விடயம் தான் අපි දුවා ඇදහිල්ලයි බලාපොරොත්තුවයි දරුවන් පොවන්න. நாங்கள் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் වචනම ஊட்டுங்கள். කතා කරා. விசுவாசத்தின் வசனங்களை பேசணும். ஆமென். තුන්වෙනි කාරණාව மூன்றாவது காரியம் අපි අපේ දරුවන්ට කියලා දෙන්න ඕනේ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். මොනවද අපේ පවුල තුල කරන්න ඕනේ අපි මොනවද කරන්න හොඳ නැති කියලා අපි ළමයිට අපි කියලා දෙන්න ඕනේ. நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். අපි කරන්න ඕන දේ පළවෙනිම දේ තමයි අපි පවුලක් ඇටියට දෙවියන් වහන්සේට මුල් තැන දෙන පවුලක් වෙන්න ඕනේ කියලා ළමයිට අපි කියලා දෙන්න. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது. පවුල තුල අම්මා තාත්තට ගරු කරන්න කියලා දෙන්න ඕනේ. குடும்பத்திலே பெற்றோர்களை கனப்படுத்துவதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். පවුල තුල අපේ ළමයිට අපි කියලා දෙන්න ඕනේ දෙවියන් වහන්සේට අපි ගරු කරන්න ඕනේ. நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் கர்த்தரை கனப்படுத்துவது. පවුලේ අපේ දරුවන්ට කියන්න ඕනේ ස්වාමීන් වහන්සේට අපි යාඥා කරන්න ඕනේ. பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதை குறித்து. වටිනාකම් ගැන කියලා දෙන්න ඕනේ. பொறுமதிகளை குறித்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். යාට නිදිනකොට අනිවාර්ය යාඥා කරලා නිදිය ගන්න කියලා දෙන්න ඕනේ. ராத்திரியிலே தூங்குவதற்கு முன்பதாக கட்டாயமா ஜெபித்து விட்டு தூங்கும்படியாக பழக்குவீங்க. අනේ අපේ දරුවට නිින්ද ගියානේ. ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு தூங்க போயிட்டு යාම ආහාරවල යාඥා කරලා නිදා ගන්න වටිනාකම දෙවියන් වහන්සේ ගැන කියලා දෙන්න ඕනේ ළමයිට. தூங்கினாலும் எழுப்பி ஜெபித்து விட்டு தூங்குற தேவனை குறித்த பெருமதியை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். පවුල් නිදිය ගන්න දෙන් ආරවන්න පානේ. ඇහැරවල කැම දින නිදි කරනවා නම් ඇහැරවල යාඥා කරලා නිදි කරනවා. ஐயோ பாவம் என்று தூங்க விடவிடக் கூடாது, எழுப்பி சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொன்ன கர்த்தருடைய பெருமதியை கற்றுக் கொடுக்கலாம். සභාවට අනේක කොච්චර වටිනවද කියලා අපි ළමයිට කියලා දෙන්න. சபைக்கு போறது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நீங்க වචනේ කියවනේ කොච්චර වැදගත් අපි කියලා දෙන්න. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது எவ்வளவு பெருமதியானது என்பதை මොනවද අපි කරන්න ඕනේ මොනවද අපි කරන්න හොඳ නැති කියලා අපි කියලා දෙන්න ඕනේ. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். එල්ලගම නෙහෙමියා පොතේ 4වෙනි පරිච්ඡේදයේ 15වෙනි පද. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை புரட்டிக் கொள்வோம். කියවමු අපි 4:15 ඉඳන් 18 වෙනකම්. 15 தொடக்கம் 18 வரை.
අපි ළමයින්ට කියලා දෙන්න ඕනේ මේ අයව ආශ්‍රය කරන්න එපා, මේ යන්න එපා, මේ විදිහට ඉන්න ඕනේ. යනවා නම් කොහේ හරි යාළුවෙක් ගෙදර යනවා නම් අපි යන්නේ කොහෙද යන්නේ? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், இவர்களோடு பழக வேண்டாம், அங்கு போக வேண்டாம், எங்கு யாராவது போறேன்னு எங்க போகிறேன்னு கேட்க வேண்டும். කියලා දෙන්න නැතුව ඊට පස්සේ ගහන්න යන හොඳ කොහෙද කියලා. அவருக்கு சொல்லி கொடுக்காவிட்டு அதுக்கு பின்பதான் அடிக்க வேண்டாம். மகன் யோசிப்பான், ஏன் යන්න එපා කියලා කියලා දීලා නෑ. நீ போக வேண்டாம் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ඉතින් අපි කියලා දෙන්න. முதலாவதாக நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். හොඳ නෑ අපිට. இது சரியில்லை எங்களுக்கு. අපි කරන්නේ. இதுதான் நாங்கள் செய்வது. යනකොට කොහෙද යන්නේ? வெளியிலே போகும்போது எங்க போகிறாய், කීයටද එන්නේ? எத்தனை மணிக்கு நீ வருவாய், ඔක්කොම අහන්න ඕනේ. எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். ආත් එක්කද යන්නේ? யாரோடு நீ போகிற, හැම එකක්ම අපි අහන්න ඕනේ. எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். ඒකට අපි කියලා දෙන්න ඕනේ වටිනාකම්. காரணம் நாங்கள் அந்த பெருமதிகளை குறித்து நாங்கள் சொல்லிக் අපි கொடுக்கிறோம். එහෙම කියලා දෙන්න නැතුව அப்படி நாங்கள் சொல்லிக் අපි கொடுக்கலாம். කියනවා 6 වෙනකොට ඔයා ඉන්න ඕනේ ගෙදර. நான் சொன்ன 6 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வரணும். අපි ඒක කියලා දෙනවා. அதை நாங்க சொல்லிக் கொடுக்காம, කියලා දෙන්න නැතුව 7ට විතර ආවට පස්සේ දෙනවා කනහරාය. அதை சொல்லிக் கொடுக்காம 7 மணிக்கு வந்தா ஒரு கணத்துல அப்படியே வராரு. ළමයා බලයි මට තාත්තා ගැහුවේ. மகன் பாப்பா ஏன் பிள்ளை ஏன் அப்பா அறைந்தார். අපි ඉස්සෙල්ලා කියලා දෙන්න ඕනේ වටිනාකම්. පුතේ අපි කිතුණු පවුලක්. நாங்கள் முதலாவது பெருமதிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவ குடும்பம், මහන්සියගේ දරුවෝ. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். අපි මේ වගේ දේවල් කරන්නේ නැහැ. நாங்கள் இவ்வாறான காரியங்களை செய்வதில்லை. අපි එයාට කියලා දෙන්න ඕනේ. நான் அவர்களுக்கு அப்படி சொல்லிக் කියලා கொடுக்கிறேன். දුන්නාට පස්සේ එයා ඒ තුල ගමන් කරනවා. சொல்லிக் கொடுத்ததுக்கு பின்பதான் அதற்குள்ள அவர்கள் அடையாளம். කියලා දෙන්න. இது அநேக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. හරහා දෙනවා. அவர்கள் அப்படியே கணக்குல එයාලා දෙවියන් වහන්සේගෙනුත් ඈත් වෙනවා. அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்தும் விலகி போவார்கள். දෙවියන් වහන්සේගෙන් ඈත් කරන්න හොඳ නැහැ ළමයි. நாங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடம் விலக்க கூடாது. අපේ ළමයින් අපි ගොඩනගා ගන්න ඕනේ. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை நாங்கள் காட்டியிருக்க வேண்டும். ஆமென். ආමේන්. හොඳයි කියෝ මේ පදේ. 4:15 වෙනන් 10 වෙනකම්. තවද අප ඒක දැනගත් බවද දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ මන්ත්‍රණය නිෂ්ඵල කළ බවද අපේ සතුරන්ට ආරංචි වූ කල අපි සියල්ලෝම එකිනෙකා තම තමුන්ගේ වැඩ කිරීමට පවුරට හැරී ගියමු. එතෙන් පටන් මාගේ සේවකයන්ගෙන් දෙකෙන් කොටසක් වැඩේ යෙදී සිටියේය. කොටසක් හෙල්ලද පලිස්ද දුනුද යුද්ධ සැත්තද රැගෙන සිටියෝය. අධිපතියෝද මුළු යුදා වංශයේද පස්සෙන් සිටියෝය. පවුර ගොඩනගන්නෝද බරගෙන යන්නෝද තුමුව බර පටවාගෙන එක අතින් වැඩ කරමින් අනික් අතින් ආයුධ රැගෙන සිටියාහ. ගොඩනගන්නෝද එකිනෙකා තම තමාගේ කඩුව ඉඟටි බැඳගෙන ගොඩනැගුවෝය. පොරණ පිඹින්න මා ළඟ සිටියේය. එතන අපි දකිනවා පවුරක් ගොඩනැගුවා. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அலங்கத்தை கட்டுகிறது. ඒකට අපි අපේ පවුල තුල පවුරක් අපි හදන්න ඕනේ. நாங்கள் எங்கள் குடும்பத்திலே இவ்வாறான ஒரு அலங்கத்தை ඇයි මේ கட்ட வேண்டும். පවුරක් හදන්නේ? நாங்கள் ஏன் இந்த அலங்கத்தை கட்டுவது? මේ පිටින් අපේ පවුලට හානියක් වෙන්නේ නැති වෙන්න வெளியிலே තමයි இருந்து පවුරක් හදන්නේ. எங்களுடைய வெளியிலிருந்து எங்களுடைய குடும்பத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதபடி நாங்கள் அதை அலங்கத்தை கட்ட வேண்டும். ඇතුලේ ඉන්න අය එළියට ගිහිල්ලා යම් පීඩාවකට හසු නොවන පිණිස තමයි අපි පවුර හදන්නේ. ඒකට පවුරේ වටිනාකම අපි කියලා දෙනවා. එළියට ගියොත් මේක වෙනවා. පවුරෙන් අපි ඈත් වුණොත් මේක වෙනවා. අපි ඉන්න ඕනේ පවුර තුළ කියලා අපි අර වැලියු දරුවට අපි කියලා දෙන්න ඕනේ. වටිනාකම අපි කියලා දෙනවා. அதே மாதிரி உள்ளே இருக்கிறவர்கள் அலங்கத்துக்கு வெளியிலே போய் ஏதாவது பிரச்சனைகளை அகப்பட விடாதபடி அந்த அலங்கத்தின் பெருமதியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். එතකොට ළමයින්ට අපි කියලා දෙනවා අනිවාර්යයෙන්ම යාඥා කරන්න ඕනේ. நாங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். අවශ්‍යතාවයන් ගැන කියද්දී ඉස්සලාම දරුවට අපි උගන්වන්න ඕනේ යාඥා කරන්න. பிள்ளைகள் தேவைகளை குறித்து சொல்லும் பொழுது முதலாவதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සප. கர்த்தர் போஷிப்பார். ආමේන්. ආමේන්. එහෙම අපි අපේ ළමයින්ට කියලා දෙනවා. அவ்வாறு நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். හතරවෙනි එක நான்காவது காரியம், අපි දරුවන්ට සීමාවන් දාන්න ඕනේ. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லைகளை நிர்ணயிக்க வேண்டும். ගරු කරන්න. கனப்படுத்தும்படி. ඒ වගේම දෙවියන් වහන්සේට අකමැති දේවල් අපේ ගෙදර කරන්න බෑ. අකමැති ගීතිකා අකමැති මොනවාද? අපි කියමු ලෝකයේ සින්දු ලෞකික සින්දු අපි මේව පවුලක් නිසා අපි මේක අපේ ගෙදර හොඳ නැහැ. අපි දාන්නේ නැහැ. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் சில உலகத்தில் இருக்கிற பாடல்கள் இது கர்த்தருக்கு விரோதமா இருக்கு. நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம். මේව කියලා දෙන්න ඕනේ. நாங்கள் அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ඒ විතරක් නෙමෙයි. அது மாத்திரமல்ல, රෑ 9න් පස්සේ ෆෝන් එක ඔබන්න එපා නේද? රෑ 9න් පස්සේ ඔබන්න එපා කියලා දෙන්න. இரவு 9 மணிக்கு பின்பதாக போனை தொலைபேசி நோண்ட கூடாது என்று சொன்னால் இல்லாவிட்டால் 2 மணி 3 மணிக்கும் அதை நோண்டி கொண்டே இருக்க அப்படி கூடாது. ඊට පස්සේ එතනින් එහාට මොනවාරි ආවේගයක් හරි මොනවාරි අවශ්‍යතාවය තාත්තට කතා කරන්න. අම්මට කතා කරන්න. அதற்கு வேறாக ஏதாவது ஒரு தேவைகள் நண்பர்கள் கதைப்பாங்க என்று சொன்னா பெற்றோருக்கு கதைக்கும்படியா சொல்றேன். අපි
අපේ දරුවන්ට සීමාවන් දාන්න ඕනේ. அப்படின்னா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லைகளை வரையறைகளை வைக்க வேண்டும். දෙනවා වගේම සීමාවන් දාන්න ඕනේ. நாங்கள் பெருமதிகளை கற்றுக் கொடுப்பது மாதிரி எல்லைகள் வரையறைகளை நாங்கள் போட வேண்டும். හොඳයි. අපි කරුණු පහක් මම කැමති ඔයාලත් එක්ක සීමාවක් දාන්න ඔබ කැමති නම් දරුවන් එක්ක මේක හරි හොඳ සීමාවක්. இந்த வரையறைகளை நாங்கள் கொடுக்கிற நேரத்தில் இந்த 5 காரியங்களை கொடுப்பீர்கள். යාඥා කරන්න ඕනේ කියලා කියන්නේ. முதலாவது நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். ඇදහිල්ලෙන් ජීවත් වෙන්න ඕනේ කියලා දරුවන්. விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க. දරුවන්ට සීමාවක් දාන්න. 9න් පස්සේ පුතේ ෆෝන් එක ගන්න එපා. அவ்வாறாக 9 மணிக்கு பின்பதாய் போனை நோண்ட கூடாது. ෆෝන් එක ගන්න එපා දුවේ. 9 மணிக்கு பின்பதாய் நீங்கள் தொலைபேசியை நோண்ட கூடாது. அதை குறித்து நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். හොඳයි. අපි පස්වෙනි කාරණාවත් බලන්න. 5வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். පස්වෙනි කාරණාව අපි පෙරලා ගමු. ඔය 4වෙනි පරිච්ඡේදයේම 18 ඉඳන් 20 වෙනකම්. 4ஆம் அதிகாரத்திலே 18 இருந்து 20வது வசனம் வரை. මම ඉක්මනට ඉවර කරනවා. අපි තව චර්ච් එක දේශනාවකට යන්න තියෙනවා 10:00 நாங்கள் சீக்கிரமாய் நாங்கள் முடிக்க போகிறோம். 10:30 மணிக்கு இன்னொரு இடத்துல பிரசங்கம் செய்ய இருக்கிறது. ගොඩනගන්නෝද එකිනෙකා තම තමාගේ කඩුවේ ඉංගතියේ බැඳගෙන ගොඩ නැගුවෝය. හොරණෑ පිඹින්නා මා ළඟ සිටියේය. මම උත්තමයන්ටත් මුලාදෑයන්ටත් ඉතුරු මිනිසුන්ටත් කතා කොට මේ වැඩේ මහත්ය විශාලය. අපි පවුර පිට විසිරි එකිනෙකාගෙන් දුරව සිටිමු. යම් තැනකින් නුඹලාට හොරණෑ ශබ්දය ඇසේද එහි අප ළඟට රැස් වෙලා අපේ දෙවියන් වහන්සේ අප උදෙසා සටන් කරනසේකයි කීමි. ආමේන්. හොරණෑ ශබ්දය ඇහෙනකොට எக்கால சத்தம் கேட்கும் பொழுது හැමෝම එකට එකතු වෙන්න. எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். එතකොට අපි පුරුද්දක් ඇති කරගන්න අපේ ජීවිතේ. எங்களுடைய வாழ்க்கையை இந்த பழக்கத்தை අවසාන வைத்துக்கொள்ளணும். කාලේ අපි අපේ පවුල වෙනුවෙන් යුද්ධ කරනවා නම් අපි කරන්න ඕන දේ තමයි හොරණෑ ශබ්දය ඇහෙනකොට අපි එකතු වෙන්න ඕනේ. ඒ කියන්නේ নমස්කාරය ඇහෙනවද? යාඥාවක් තියනවද සභාවේ? මොනවා හරි දැස්සීමක් තියනවද? ටක්කල අපි එකතු වෙනවා. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் எங்களை பழக்க வைத்துக் கொள்கிறோம். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது சபையிலே ஜெபம் இருக்கிறதா, ஆராதனை இருக்கிறதா, அந்த சத்தம் கேட்கும் பொழுது ஒன்று சேர வேண்டும். අපි එහෙම එකතු වෙනකොට நாங்கள் அவ்வாறு ஒன்று சேரும் பொழுது පවුල් ආරක්ෂාව වෙන දැම්මක් ඒක. எங்களுடைய குடும்பம் ආරක්ෂාව වෙන දෙයක් තමයි එකතු වෙන්නේ. எங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறதான ஒரு மதில் தான் அது. දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් යුද්ධ කරනවා. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். ආමේන්. දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් යුද්ධ කරනවා නම් අපි අපේ පවුල වෙනුවෙන් යුද්ධ කරනවා. நம்ம கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தருக்காக யுத்தம் செய்வோம். අපේ පවුල වෙනුවෙන් අපි යුද්ධ කරොත් දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් යුද්ධ කරනවා. அவர் எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் யுத்தம் செய்யும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். පළවෙනි දේ කොහොමද අපි යුද්ධ කරන්නේ? நாங்கள் යුද්ධ කරන සෙනඟ. எப்படி நாங்கள் யுத்தம் செய்வதை ஜெபத்தின் கூட කී ආඥා කරන්න පවුලේ. பெயர்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். දරුවෝ ගැන කී ආඥා කරන්න. பிள்ளைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ආදියව ස්වාමි පුරුෂයාට ආශිර්වාද කරන්න නම් කී ආඥා කරන්න. கணவன் மனைவியை பெயர் சொல்லி ஆசீர்வதி ஜெபியுங்கள். දෙවෙනි එක තමයි කොහොමද අපි පවුල වෙනුවෙන් යුද්ධ කරන්නේ? ඇදහිල්ල සහ බලාපොරොත්තුව පොවන්න ඕනේ ළමයි. இரண்டாவது காரியம் தான் நாங்கள் விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் அவர்களுக்கு நாங்கள் ஊட்ட வேண்டும். මත විශ්වාස කරමින් උන්වහන්සේ මත යැපෙන්න අපි පුහුණු කරන්න. கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு அவர்களை நாங்கள் பழக்குவிக்க வேண்டும். තුන්වෙනි එක තමයි අපි වටිනාකම් කියලා දෙන්න ඕනේ. மூன்றாவது தான் அவர்களுக்கு பெருமதிகளை குறித்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். වටිනාකම් කියලා දෙන්න. அவர்களுக்கு நாங்கள் பெருமதியை குறித்து හතරවෙනි එක තමයි අපි සීමාවන් දාන්න ඕනේ ළමයි. நான்காவது தான் நாங்கள் எல்லைகளை வரையறைகளை வகுக்க வேண்டும். ඒක තමයි අපි රැස්වීම වලට අපි සම්බන්ධ වෙන්න ඕනේ. ஐந்தாவது தான் அந்த கூட்டங்களுக்கு நாங்கள் මොනවද කරන්නේ? මොනවාගේ රැස්වීමක් තියෙන්නේ? අපි සහභාගී වෙන්න. சபையிலே எவ்வாறான கூட்டங்கள் இருக்கிறதோ உங்களால முடியுமா இருந்தால் அவைகளை கலந்து கொள்ள வேண்டும். එකිනෙකා උදෙසා දරාගෙන ආඥා කරනවා. ஒவ்வொருவரை தாங்கி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அனைவரும் வாழ்க்கையில் உடைந்து போய் இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள் ඇති වෙන්නේ අපි. எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார். සභාවට ආවට පස්සේ சபைக்கு வந்தது பின்பதாக කෙනෙකුට කියන්න පුළුවන් මට මේ වගේ පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. ஐயோ, ஒருத்தர் சொல்ல எனக்கு இவ்வாறான பிரச்சனை. எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ඊළඟ සතියේ එනවා. அடுத்த கிழமை வரும். නමස්කාර කරනවා. ஆராதிக்கிறோம். නමස්කාර කරනකොට අපි ගහන්න පුළුවන් ගිය සතියේ ஆராதிக்கும் பொழுது கேட்கலாம். சென்ற வாரம் நான் உங்களுக்கு இப்ப நான் விடுதலை பெற்றிருக்கேன். நான் நல்லா இந்த கிழமை இதற்காக அதுதான் ஒன்று கூடுதல். அது கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கதையை கூறி நான் முடிக்க போகிறேன். ஒரு தாயார் ஒரு நாள் இரண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்பதாய் படிக்கட்டி முன்பதாய் கத்தி பாஸ்டர் ஓடிக்கொண்டு போனார் வழியே. අම්මා දන ගහලා පඩිය ඉස්සරහ චර්ච් එකේ මිදුලේ පඩිය ඉස්සරහ ළමයි දෙන්නගේ අත් දෙක අල්ලගෙන දෙවියන් වහන්සේට ආඥා කරා. அந்த பெண் அந்த பிள்ளைகளை ரெண்டு கரங்களை பிடித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். ඊට පස්සේ පාස්ටර් ඇහුවලු ඇයි අඬන්නේ කියලා.
ළමයි දෙන්නව කොහොමද පෝෂණය කරන්නේ කියලා අම්මාට. இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய மனைவி அம்மா வேறொரு ஒருவரோடு போய்விட்டார். அந்த பிள்ளைகளை எவ்வாறு நான் பூசிப்பேன் என்று கதறி அழுது கொண்டிருந்தார். ඊට පාස්ටර් කිව්වා දිගටම සභාවට එන්න. அதுக்கு பாஸ்டர் சொன்னார், நீங்க தொடர்ந்து ஆலயத்துக்கு கலந்து கொள்ளுங்க. එයා දිගටම සභාවට ආවා. அவர் தொடர்ந்து ஆலயத்துக்குள்ள මාස 3ක් විතර යනකොට 3 மாதங்கள் சென்ற பின்பு නත්තල් ආවා. நத்தார் பணி ඒ නත්තල් එනකොට அந்த நத்தார் காலத்திலே ඒ ගෙදර කට්ටියට පාර්සලයක් ආවා. அந்த வீட்டுல இருக்கிறவர்களுக்கான ஒரு பரிசு பொதி வந்தது. ඒ කියන්නේ අඬපු කවුරුද? அந்த அழுது கொண்டிருந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு பொதி வந்தது. එනකට ලියුම් තමයි වෙන්නේ. மற்ற நாளிலே හරි නෑදෑයන් හරි ලියුම් තමයි වෙන්නේ. கடிதங்கள் தான் வரும் அவர்களுடைய உறவினர்களிடத்திலிருந்து. ඒ පාස්ටර් කියනවා එදා ඒ කට්ටියට පාර්සලයක් ආවා. அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், அந்த நாளிலே ஒரு பொதி வந்தது. ඒ පාර්සලය ඇතුලේ ලියුමක් තිබුණා. அந்த பொதிக்குள்ளாக ஒரு கடிதம் கூட இருந்தது. ඒ සහෝදරිය සභාවට ගියාම දෙවියන් වහන්සේට යාඥා කරන එක තමයි කරන්නේ. அந்த சகோதரர் சபைக்கு போன என்பதாக கர்த்தரிடத்திலே ஜெபிப்பதுதான் මේ මාස 3ක් විතර ගියාට පස්සේ ප්‍රතිඵලය ලැබුණාලු. දැන් මේ පාර්සලේ දිගට බලනකොට පාර්සලය ඇතුලේ ළමයි දෙන්නට ඇඳුම්, එයාට ඇඳුම්, මේ නත්තලට අදින්න කියලා පොඩි ලියුමක් තිබුණා. ඒකේ ලියලා මේ ඇඳුම් ටික ඔයා අදින්න කියලා කිව්වලු. இந்த 3 மாதங்களுக்கு பின்புதான் அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைத்த அந்த பொதிக்குள்ளாக அவர்களுக்கு தேவையான உடைகள் இருந்தது. அந்த அதில் ஒரு கடிதம் இருந்தது, இவைகளை நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள் என்று. ඔයා නැවත මාව බාර ගන්නවා මම එන්නත් කැමතියි කියලා. மீண்டும் நீ என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னா நான் திரும்ப வர விரும்புகிறேன் என்று சொன்னார் அவருடைய கணவன். යකවල මම ඔයාව දාලා වෙන කෙනෙක් එක්ක ගියාම එයා මට ආදරය කරේ නෑ. ඔයාගේ වටිනාකම මට තේරෙන්නේ ආවට පස්සේ ඔයා මාව ආයි බාර ගන්නවා නම් මම ඒක සූදානම් කියලා. நான் உன்னை விட்டு நான் போறவிட்டு நான் உண்மையா அவளை என்னை நேசிக்கவில்லை, நீ என்னை திரும்ப மன்னித்து ஏற்றுக்கொள்வேன், நான் திரும்ப வர ஆயத்தமாக இருக்கிறேன். සභාවට ඇවිල්ලා අපි ආඥා කරොත් දෙවියන් වහන්සේ උත්තර දෙනවා. சபைக்கு நாங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் වහන්සේ කඳුළු පිස දමන දෙවියන්. கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். අන්නගේ කඳුළු වහන්සේ පිස දැම්මා. அண்ணாளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். සභාවේ යන්නේ කමක් නැහැ. අඬලා යන්න කරා. சபையிலே அழுது ஜெபிப்பது தவறில்லை, நீங்கள் දෙවියන් ஜெபிக்கலாம். වහන්සේ අපට උත්තර දෙනවා. கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுப்பார். යේසුස් වහන්සේ කවදාවත් ඔබ අතාරින්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவான ஒருபோதும் உங்களை கைவிட බයිබලයේ மாட்டார். කියනවා මම උඹලව අනාථව නාහරින්නේ. வேதம் சொல்லுகிறது, உங்களை அனாதிகளாய் நான் விட மாட்டேன் என்று. දෙවියන් වහන්සේ අපට ආදරය. கர்த்தர் எங்களை හොඳයි අපි ආඥා කළා. நாங்கள் ஜெபம் செய்து முடித்தோம். හාලෙලූයා. කරුණාවන්ත පියාණනි, திருவெள்ள தேவனே, අපි ඔබ වහන්සේට ආඥා කරනවා. நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். දවසේ ස්වාමී ඔබගේ ශුද්ධ දියවිලි නිසා. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பரிசுத்த ඔබ வேதாகமத்தில் වහන්සේගේ දියවිලි තුලින් ඔබ වහන්සේ අපට කතා කරන නිසා මේ අවසාන කාලයේදී අපි කොහොමද අපේ පවුල වෙනුවෙන් යුද්ධ කරන්න ඕනේ කියලා ඔබ වහන්සේ අපට කරුණු පහක් අපට උගන්වපු නිසා. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே எவ்வாறு எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற 5 காரியங்களை ස්වාමී கற்றுக்கொள்ள වහන්සේගේ දරුවන් දවසේ වචනය ඇහුවා. මේ වචනය නිතරම ඔවුන්ගේ ජීවිතවල ප්‍රැක්ටිස් කරන්න ඕන් සභාව ස්වාමීන් වහන්සේ මේ දරුවන් සභා පවුලේ දරුවන් ස්වාමීන් වහන්සේගේ පවුල් වෙනුවෙන් යුද්ධ කරන්න ඔබ වහන්සේ උන්ට මතක් කරා. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனங்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே குடும்பத்துக்காக யுத்தம் செய்ய பழக்குவித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමීන් මෙන්න ස්වාමීන් අපි ඔබ වහන්සේගේ දයාතර සභාව බාර කරනවා. ஆண்டவரே, உடைய கரத்துக்கு இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். යසුවා වචන ඔවුන්ගේ සිත් තුළ විඳන් කරා. ஆண்டவரே, கேட்டதான නැවත வசனங்களை ඔබ වහන්සේ වචනය මතක් කර දෙමින් ඔවුන්ට සේවය කරන්න. மீண்டும் மீண்டுமாய் வசனத்தை ஆண்டவரை ஞாபகப்படுத்தி ஊழியம் செய்யும். ස්වාමීන් වහන්සේගේ දයාතර සභාව නැවතත් බාර කරනවා. ஆண்டவரை மீண்டுமாய் உமது கரத்திலே சபையை ලේබලින් වසා ගන්න. இரத்தத்தினாலே மூடி ලේබලින් මුද්‍රා කරන්න. இரத்தத்தினாலே ඔබ முத்திரை වහන්සේ සභාව ආරක්ෂා කරන්න. சபையை நீரே ඔබ பாதுகாத்து වහන්සේ සභාවට ආශිර්වාද. நீரே சபையை ஆசீர்வதியும். ජේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில். ආමේන්. ආමේන්. හොඳයි අපි අනුග්‍රහය වාක්‍ය කියමු. ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනුග්‍රහයත්, පියුදෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත්, සුදාත්මන වහන්සේගේ මඟ පෙන්වීමත් සහභාගීකමත් අදත් හෙටත් මතුත් සෑමදාමත් සියලු දෙනා සමගම වේවා. ආමේන්. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின்